இன்னைக்கான வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜை எப்படி ஃப்ரீயாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு வால்பேப்பர் ஆட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா இதில் எப்படி அட்வான்ஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு ஃபிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணது வந்து ஃபஸ்ட் இடத்துல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து டிசைன் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதே வந்து உங்களுக்கு இது மாதிரி எடிட்டிங் டேப் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட் மேலே வந்து ஃபஸ்ட் இடத்துல கர்சர் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்டான செலக்ஷன் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வேணுமா இல்லை டெஸ்க்டாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நமக்கு வேணுன்ற ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நமக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் வந்து பென் டூல் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேணும் அப்படின்னா பென்சில் அண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி ஷேப்ஸ் வந்து வரைஞ்சிக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேசிக்கான டூல்ஸு. அது மாதிரி ரைட் சைடில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறப்பையும் இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து வரும். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இதில் எப்படி நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான ஃப்ரேம் தான் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க ஃப்ரேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ ரைட் சைடில் வந்து இது மாதிரி டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்காக தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அந்த டெஸ்க்டாப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்து டெஸ்க்டாப் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணதே ஃபஸ்ட் விஷயமா வந்து அந்த ஃப்ரேம்க்கான நேம் வந்து கொடுக்கோங்க. மேலே வந்து டெஸ்க்டாப் 1 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து வெப்சைட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து நம்ம வெப்சைட்கான பேக்ரவுண்டாக இருக்க போது. ஸோ அதனால் அந்த கலர் வந்து நீங்கள் எப்போயே சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எடுத்து இந்த பேஜோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ மேலே வந்து பேஜ் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த டெஸ்க்டாப் ஃப்ரேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டுக்கும் நம்மளோட ஃப்ரேமுக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து நமக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஷேப் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளேஸ் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வெப்சைட் தான் மேக் பண்ண போகிறேன். அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 கார்னர் ட்ராக் பண்ணி ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாக வர மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்னோட பிளான் என்ன அப்படின்னா வெப்சைட்டோட பேர் வந்து பெருசாக சென்டரில் வச்சிடணும். அது கீழே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான ஒரு ஸ்லோகன் சின்னதாக வைக்கணும். ஸோ இதுதான் என்னோட பிளானாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கான பேரும் இல்லை, அந்த ஸ்லோகனும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு give me a website name and a slogan for my new restaurant website. The name must be casual and attractive அப்படின்னு சொல்லி நான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPT வந்து நிறைய நேம் அப்புறம் ஸ்லோகனும் ஜெனரேட் பண்ணுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ஃபியூஷன் வேர் டேஸ்டஸ் யுனைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகனும் நேமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃப்ளேவர் ஃபியூஷன் அப்படின்ற டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபிக்மா வெப்சைட் வந்துட்டு மேலே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் Ctrl+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதை பெருசாகிறதுக்கு ரைட் சைடில் வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்குல்ல, ஸோ அது கீழே வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கான கலரு, நம்ம டெக்ஸ்ட்டுக்கான சைஸு, அதுக்கப்புறமா மேலே வந்து ரெகுலர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஸோ அப்படியே நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அப்படிங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எனக்கு பேக்ரவுண்டும் அந்த டெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர் ஆப்ஷனில் வந்து 100% அப்படின்னு இருக்குல்ல, அதான் வந்து நம்ம லேயருக்கான ஒப்பேசிட்டி. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் இன்னும் டார்க் ஆகி ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர் டேஸ்டஸ் யுனைட் அப்படின்ற டெக்ஸ்ட்டே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் வந்து லைட்டாக ஒரு கோட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து திரும்ப அந்த ஷேப்ஸில் போயிட்டு அந்த லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும், நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிவிட்டு என்னோட ரெஸ்டாரண்ட் பேர் அப்புறம் அதுக்கான ஸ்லோகன் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட் எடுத்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் வெப்சைட் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷேப்ஸில் போயிட்டு ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வேணுன்ற சைஸில் வந்து சென்டராக அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி 4 கார்னருமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கர்வ் ஆகிறதுக்கு ஸோ ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் கர்வாக இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேணுன்ற நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த மாதிரி உங்கள் ரெக்டாங்கிளோட கார்னர் வந்து நல்லா கர்வாக மாறும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 30% வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அதை கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைலு, கலரு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ள வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து யூஸ்வலாக ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களே. ஸோ அது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் திரும்ப டெக்ஸ்ட்டில் போயிட்டு கீழே கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதே நான் வந்து 3 கொண்டு வர போகிறேன்ல. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம தனித்தனியாக டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அந்த அபவுட் அஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு Ctrl+C கொடுத்துட்டு திரும்ப Ctrl+V வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு லேயர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கர்சரை மூவ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 2 லேயர் ஃபார்ம் பண்ணது தெரியும். ஸோ இப்போ இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வச்சுட்டு அதுக்கான நேம்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு ஒயிட் கலர் பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஷேப் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சாலிட் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஸோ இதோட பார்டரை மட்டும் நம்ம கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்காக வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ஸ்டோக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டோக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இமேஜ்க்கான பார்டர் தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்டர் கலர் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஸோ அதோட ஒப்பாசிட்டி வந்து டிஃபால்ட்டாக 100% இருக்கும். ஸோ அதை அப்படியே 0% கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபில் ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பார்டர் மட்டும் கரெக்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பார்டர் இன்னும் திக்காக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டோக்கில் வந்து 100% அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் 200, 300 மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பார்டர் மட்டும் இன்னும் நல்லா திக்காகும். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இது மாதிரி நான் பார்டர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் என்னோட வெப்சைட் வந்து ஓவரால் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்க்குறதுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு புது டேப் ஓப்பன் ஆகி ஸோ நீங்கள் டிசைன் பண்ண அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு தெரியல, நான் அந்த கர்சரை பக்கத்தில் கொண்டு போகிறப்போ அந்த ஆர்டர் நவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் வந்து ஆகும். ஸோ இது மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ஸோ திரும்ப வந்து நம்ம ஃபிக்மாவோட எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம பேஜில் ஆட் பண்ண ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து லேயர்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர் நவ் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஷேப் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி 2 லேயருமே வந்து அட் அ டைமில் செலக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இது ரெண்டே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும். நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மாதிரி 2 கர்சர் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மேலே டூப்ளிகேட் வந்து இன்னொன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இதோட டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் தெரியும். அதில் செகண்டாக வந்து கிரியேட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு உடனே வந்து இது 2 ஒரு காம்பனண்ட்டாக ஜாயின் ஆயிரும். ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் இதோட டூப்ளிகேட் வந்து நம்ம திரும்ப எடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வந்து இதே காம்பனண்ட் வந்து இன்னொரு தடவை டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரே காம்பனண்ட்டுக்குள்ளே 2 காம்பனண்ட் ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஸோ இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க 2 காம்பனண்ட்டில் ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கர்சரை கொண்டு போனால் என்ன மாதிரி மாறணுமோ அது மாதிரி கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் சைடில் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அது மூலயமா வந்து உங்களோட ரெக்டாங்கிள்கான கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்க ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி அப்படின்னா அதுக்கு 4 கார்னர்லேயும் வந்து சுற்றி இது மாதிரி சென்டரில் வந்து ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இருக்க அந்த பிளாக் கலர் ஆர்டர் நோட அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்தா அந்த ஆன் கிளிக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு வைல் ஹோவரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மூலமா வந்து நம்ம கர்சரை கொண்டு போனாலே வந்து அதுக்கான கலர் வந்து சேஞ்ச் ஆகும்.
ஸோ இப்போ அதை நான் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த காம்பனண்ட்டோட டூப்ளிகேட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ அதுக்காக வந்து ஹோம் பேஜ்லேருந்து எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரோட காம்பனண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட டூப்ளிகேட் வந்து நான் இன்னொன்று எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்மளோட அந்த காம்பனண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ அதுக்காக வந்து ஜஸ்ட் Ctrl+C கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் வந்துட்டு ஸோ இது மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் Ctrl+Shift+R கொடுங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண அந்த காம்பனண்ட் வந்து இதில் ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்க ப்ளே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு புது டேப்ல வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கு அதோட கலர் வந்து வேற லெவலில் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நான் எப்படி ஒரு 3D வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த 3D டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுறது, இல்லை நம்ம கர்சரை கொண்டு போனால் அதை ரொட்டேட் ஆகுறது. ஸோ இது மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து இதோட வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக்கே வந்து அதுக்கான டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இந்த வீடியோ தேர்வு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துனா பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் எல்லாம் மீட் பண்ண வைக்கும். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.